ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வழக்கம் போல் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் ஒரு 5 பெஸ்ட் இன்டர்டே ஸ்டாக்ஸை பற்றி நாம் சிந்திக்க போகிறோம். நாளைக்கு ட்ரேட் பண்ணுறதுக்காக, அதாவது 13th May இன்டர்டே ட்ரேட் பண்ணுறதுக்கான சில ஸ்டாக்ஸையும் இண்டெக்ஸையும் நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ என்னுடைய முந்தின வீடியோவில் நான் சில ஸ்டாக்ஸ் சொல்லியிருந்தேன். அதில் குறிப்பாக சில ஸ்டாக்ஸ், ஒரு 3 ஸ்டாக்ஸ் உண்மையிலே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. நல்ல ஜாக்பாட் இன்டர்டேயில் கிட்டத்தட்ட 50 புள்ளிகளுக்கும் மேலே அது நமக்கு ப்ராஃபிட் கொடுத்தது. அந்த ஸ்டாக்ஸை பற்றி நாம் இந்த வீடியோவுடைய கடைசியில் போடலாம். இன்கேஸ் இந்த வீடியோ ரொம்ப பெருசாக போயிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக் சம்மந்தமாக, அதாவது என்னுடைய முந்தின வீடியோவில் கொடுத்த ஸ்டாக்ஸ் எல்லா டீட்டெயிலையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இன்கேஸ் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் ஏதாவது ட்ரேட் எடுக்க கொஞ்சம் பயம் இருந்ததோ, இல்லை ஏதாவது எப்படி போவோம் ஒரு ஸ்டாக், இது மேலே போகுமா இல்லை கீழே வருமா, இந்த மாதிரியான ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் இருந்தது, ஸோ பயம் இல்லை டவுட் வந்தது அப்படின்னா என்னுடைய டெலிகிராம் சேனலில் நீங்கள் பயன்படுத்தலாம். லைவ் மார்க்கெட்டில் நான் அது சம்மந்தமான சில அப்டேட்ஸும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன், தயவுசெய்து மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இண்டெக்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். அதாவது நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் டீட்டெயிலாக பார்த்துட்டு நம்ம ஸ்டாக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இது நிஃப்டியுடைய 15 minutes டைம் ஃப்ரேம். முதல்ல நிஃப்டியில் நாளைக்கு எது முக்கியமான பாயிண்ட், அதாவது முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது என்பதை முதல்ல நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்கிறத பற்றி நாம் யோசிக்கலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இது நிஃப்டி 15 minutes டைம் ஃப்ரேமு. நம்ம 1 hour பார்த்தோம் அப்படின்னா இது நிஃப்டியுடைய ஒரு சூப்பரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் இது. ஸோ ரெஸ்பெக்ட் பண்ணுறது நிஃப்டியை இது. இந்த இடத்துல வரும்போது ஒரு செல்லிங் ப்ரெஷர் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதை வந்து நாளைக்கு கூட நாம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனாக நாம் கன்சிடர் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் கூட இருக்குது நிஃப்டியில். ஸோ அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா இங்கே நிஃப்டி இங்கே ஒரு தடவை வந்திருக்கு, இங்கேயும் டச் ஆகிருக்கு, இங்கேயும் டச் ஆகிருக்கு. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நிறைய தடவை இது டச் ஆகிருக்கு. ஸோ திஸ் வில் ஆக்ட் அஸ் அ வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் நாளைக்கு நிஃப்டியில். பிகாஸ் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு ரேலி வந்தது, ஒரு புல் பேக். அப்புறம் நீங்கள் பார்க்கலாம் அந்த புல் பேக்கு இது வரைக்கும் வந்ததுன்னு, கிட்டத்தட்ட இது வரைக்கும் வந்தது. ஸோ நாளைக்கு எப்படி இருக்க போகுது சொன்ன மாதிரி இதுதான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக நாளைக்கு, சப்போர்ட்டாக நாளைக்கு இருக்க போகுது. ஸோ இது நம்ம எடுத்துடலாம் இங்கிறது ரைட். ஸோ நம்ம ட்ரெண்ட் லைனு கூட பார்த்துட்டோம், சப்போர்ட் ட்ரெண்ட் லைனும் பார்த்துட்டோம், ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனும் பார்த்துட்டோம். இது வந்து நிஃப்டியுடைய ஹாரிசான்டல் ஒரு சப்போர்ட்டாக கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் நாளைக்கு. ஸோ நாளைக்கு வந்து இன்கேஸ் மார்க்கெட் வந்து கொஞ்சம் இது வந்து ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸாக நீங்கள் எடுக்கலாம், இது வந்து மைனர் சப்போர்ட்டாக கூட நீங்கள் எடுக்கலாம். ஸோ நாளைக்கு வந்து சப்போஸ் நிஃப்டி வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த ட்ரெண்ட் லைனையும் இந்த மைனர் ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நிஃப்டியை பை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 50 புள்ளிகள். ஸோ இந்த மைனர் இது ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 22,090 22,100 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் பண்ணால் பை பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் வந்து 50 புள்ளிகள், இமீடியட் டார்கெட் வந்து 40 புள்ளிகள், அல்டிமேட் டார்கெட் வந்து 22,200 250. இந்த ரேஞ்ச் வந்து அல்டிமேட் டார்கெட்டாக நீங்கள் நிஃப்டியில் கன்சிடர் பண்ணலாம், 200 250. சப்போஸ் இன்கேஸ் நிஃப்டி வந்து கொஞ்சம் ஸ்லைட் கேப் டவுனாக ஓப்பன் ஆகி
இது வந்து ஒரு மைனர் சப்போர்ட்டாக நாளைக்கு இருக்க போகுது. அதாவது 22,980லேருந்து 22,000 அந்த சைக்கலாஜிக்கல் லெவல், இந்த லெவல் வந்து ஒரு மைனர் சப்போர்ட்டாக நாளைக்கு இருக்கும். இன்கேஸ் நாளைக்கு கொஞ்சம் ஸ்லைட்டாக கேப் டவுன் ஓப்பன் ஆகி இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் நாளைக்கு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நாம் நிஃப்டியை செல் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 50 புள்ளிகள், இமீடியட் டார்கெட் வந்து 40 பாயிண்ட்ஸ், அல்டிமேட் டார்கெட் வந்து 21,850லேருந்து 800. ஸோ இந்த ரேஞ்ச் நீங்கள் ஃபைனல் அல்டிமேட் டார்கெட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நிஃப்டி வந்து கிளியராக புரிஞ்சிடுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் இதை மீறி ஏதாவது வேறு ஏதாவது இன்கேஸ் கேப் அப் ஓப்பன் ஆகி இங்கே சஸ்டெயின் ஆகி மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை பண்ணுங்கள். இன்கேஸ் இந்த ட்ரெண்ட் லைனையும் இந்த ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸ்க்கும் மேலேயே ஓப்பன் ஆகி இங்கேருந்து போகாமல் மேலேயே ஓப்பன் ஆகி இங்கேயே அக்யூமுலேட் ஆகி பிரேக் அவுட் ஆச்சுன்னா கூட நீங்கள் பை பண்ணலாம். ஸோ அதை வந்து லைவ் மார்க்கெட்டில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஓவரால் வந்து ட்ரெண்ட் இப்போதுக்கு வீக்காக தான் இருக்குது நிஃப்டி. இது இன்னும் ட்ரெண்டு மாறல. இன்கேஸ் மாறும்போது நான் ஸ்டார்டிங்காக சொல்லிடுறேன், ட்ரெண்டு வந்து மாறி இருக்குது. இனி வந்து எவ்ரி டிப்பு வந்து பை பண்ணி செல் பண்ணலாம், பை பண்ணி செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போதைக்கு நிஃப்டி வந்து செல் பண்ணி பை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ ட்ரெண்டு மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து என்னுடைய வீடியோவில் வரக்கூடிய நாட்களில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து பேங்க் நிஃப்டிக்கு நம்ம போயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு மறந்துட்டேன். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் போன வீடியோவில் வந்து 22,240க்கு மேலே நான் வந்து செல் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ 22,240க்கு கீழே செல் பண்ண சொன்னேன். ஸோ அன்றைக்கே வந்து லோ வந்து கிட்டத்தட்ட 21,940 கிட்ட வந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 240 அடிச்சிருந்தீங்க, ஷார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கூட ஒரு 240-250 புள்ளிகளுக்கு மேலே தான் அன்றைக்கி நமக்கு இன்டர்டேல நாம் கேப்சர் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ். ஸோ உண்மையிலேயே வந்து நிஃப்டியில் வந்து நல்ல ஒரு அருமையான ஜாக்பாட் நாம் அன்றைக்கி பார்த்தோம். நீங்கள் வேணால் என்னுடைய அந்த முந்தின வீடியோவை நீங்கள் பார்த்து நீங்கள் அது கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாம். பேங்க் நிஃப்டி கூட நான் என்ன சொன்னேன் அப்படின்னா 47,000 அந்த 850 அதை பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆனால் நான் உங்களை வந்து செல் பண்ண சொன்னேன். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 100 பாயிண்ட் சொன்னேன். அடுத்த டார்கெட் வந்து 47,500லேருந்து 550 சொன்னேன். எக்ஸாக்டாக அந்த பாயிண்ட் கிட்ட வந்திருக்கு. ஸோ அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா லோ 47,440 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ நம்ம சொன்ன பாயிண்ட்டை விட இன்னும் ஜாஸ்தி அது கீழே வந்திருக்கு. ஸோ உண்மையிலேயே வந்து இதுலேயும், அதாவது பேங்க் நிஃப்டிலையும் நாம் ஒரு 350+ பாயிண்ட்ஸ் நம்ம இன்டர்டேலேயே கேப்சர் பண்ணோம். இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனை நம்ம கன்சிடர் பண்ணலாம். இங்கே வந்து ஒரு மைனர் ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸும் இருக்குது, இங்கே வந்து ஒரு சப்போர்ட்டும் இருக்குது. அதே மாதிரி கீழே கூட பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியில் வந்து ஒரு ட்ரெண்டு சப்போர்ட் லைன் கூட இருக்குது. பாருங்கள் நீங்களே எத்தனை தடவை இந்த இடத்துல வந்து இந்த இது டச் ஆகிருக்கு. ஸோ மல்டிபிள் அட்டெம்ப்ட் இங்கே மேரஸ் வந்திருக்கு. எப்பெல்லாம் இங்கே வருதோ நீங்கள் பார்க்கலாம், இங்கே வந்த உடனே ஒரு ரேலி வருது. இந்த இடத்துல வந்தவுடனே ஒரு ரேலி திருப்பி இங்கே கிட்ட வந்திருக்கு, பட் திருப்பி மேலே போச்சு. திருப்பி இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்திருக்கு, ஒரு ரேலியாக இருக்குது. திருப்பி இங்கே வந்திருக்கு, இங்கே சப்போர்ட் எடுத்து திருப்பியும் ஒரு ரேலி, திருப்பியும் இன்றைக்கியும் இங்கே வந்திருக்கு. ஸோ எப்பெல்லாம் வந்து இந்த இடம் டச் ஆகுதோ அதனுடைய ப்ரீவியஸுடைய அந்த ஹையை வந்து பிரேக் ஆகுது. பாருங்களேன், எப்பெல்லாம் வந்து அந்த இது வருதோ இதுதான் வந்து தொடர்ந்து நடக்குது பேங்க் நிஃப்டியில். இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்து முந்தின ஹையை வந்து பிரேக் பண்ணி கொஞ்சம் மேலே போய் திருப்பி மேலே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹையர் லோஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. இந்த லோக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லோக்கும் இந்த லோ தான் ஹை, அது மாதிரி இந்த லோ ஹை. ஸோ ஹையர் லோஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதனால் இப்போதுக்கு பாசிட்டிவ் தான், அதாவது லாங் டேர்மை பொறுத்த வரைக்கும். இன்கேஸ் இது பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து நெகட்டிவ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி வந்து
ஆல்மோஸ்ட் பாட்டமில் கிட்ட இருக்குது. இன்கேஸ் இந்த இடத்துல அது சப்போர்ட் எடுத்து அது மேலே போச்சு அப்படின்னா திருப்பியும் வந்து இந்த லெவல் உடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போஸ் இந்த லெவல் பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா பேங்க் நிஃப்டி இன்னும் நிறைய கீழே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நிறைய ரொம்ப கீழே பேங்க் நிஃப்டி வரும். ஏன்னா இது வந்து ஃபஸ்ட் டைம் இங்கே உடைக்கிறதுனால மேபி சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா எல்லாரையும் வந்து ட்ரிகர் பண்ணுறதுக்காகவே கீழே வந்துட்டு கூட மேலே போகலாம். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம இந்த இடத்துல இருக்கணும். இப்போது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இன்டர்டேல எப்படி இருக்கும் என்பதை நம்ம பார்க்கலாம். ஸோ இன்டர்டே பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி வந்து ஒரு ஸோ இங்கே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் இங்கேருந்து கீழே வந்து மேலே போய் வந்து ஸோ இது வந்து ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் மாதிரி இங்கே ஃபார்ம் ஆகுது. இன்கேஸ் நாளைக்கு இந்த ரேஞ்சு அதாவது 47,000 சம் 550 600 அந்த ரேஞ்ச் பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் இங்கே ஃபார்ம் பண்ணால் நம்ம தாராளமாக பை பண்ணலாம். இன்கேஸ் இந்த இடத்த பிரேக் பண்ணால் நாம் செல் பண்ணலாம். பிகாஸ் இன்னும் கீழே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் பேங்க் நிஃப்டியில் இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து இன்கேஸ் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி அது இல்லைன்னா ஸ்லைட் கேப் அப் ஓப்பன் ஆகி அதாவது இந்த ட்ரெண்ட் லைனையும் இந்த ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் பை பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் வந்து 150 புள்ளிகள், டார்கெட் வந்து 100 பாயிண்ட்ஸ், அல்டிமேட் டார்கெட் வந்து 47,900 950 இல்லை அந்த 48,000 அந்த சைக்கலாஜிக்கல் லெவல் அது வரைக்கும் நீங்கள் ஏம் பண்ணலாம். இது பேங்க் நிஃப்டியுடைய அல்டிமேட் டார்கெட். இப்போது பேங்க் நிஃப்டி வந்து இன்கேஸ் சப்போஸ் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த லோ அதாவது 47,300 330 அந்த ரேஞ்ச் பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக பேங்க் நிஃப்டியை செல் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 150 புள்ளிகள், இமீடியட் டார்கெட் 100 பாயிண்ட்ஸ், அல்டிமேட் டார்கெட் வந்து 47,000 இல்லை அந்த 47,000 பிரேக் பண்ணால் அங்கேருந்து இன்னும் ஒரு 200 பாயிண்ட் விடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ இன்கேஸ் இந்த நிஃப்டியும் பேங்க் நிஃப்டி நம்ம பார்த்ததில் வேறு ஏதாவது மாற்றங்கள் சேஞ்சஸ் வந்தது அப்படின்னா நான் வந்து டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ தயவுசெய்து நீங்கள் ஜாயின் பண்ணும்படி உங்களை நாங்கள் ரொம்ப அன்பாக கேட்குறேன். இப்போ நாளைக்கு இன்டர்டே பண்ணுறதுக்கான சில ஸ்டாக்ஸ் 5 ஸ்டாக் புக் பண்ணியிருக்கேன். அதை பற்றி இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து ஹிந்துஸ்தான் காப்பர். வந்து ஒரு அருமையான ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸை வந்து இந்த ஸ்டாக் மல்டிபிள் அட்டெம்ப்ட் ஆகிருக்கு பிரேக் பண்ண, பட் பிரேக் ஆகலை. அங்கேருந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஒரு மிகப்பெரிய ஃபால் தான் வந்திருக்கு. ஃப்ரைடே கூட அதே இடத்துல வந்திருக்கு. ஸோ நாளைக்கு வந்து இதை பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து பை பண்ணலாம். அதுக்கப்புறம் இது மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பை அபவ் 376, ஸ்டாப் லாஸ் 368, டார்கெட் வந்து 380, 50, 385 அண்ட் 400. இப்போ அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம். ஏஷியன் பெயிண்ட்ஸ். ஸோ ஏஷியன் பெயிண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபால் வந்திருக்குது நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு வி டர்ன் ரெக்கவரி ஆகிருக்கு. வி ஷேப்டு ரெக்கவரி இதை சொல்லுவாங்க. பட்டு அதுக்கப்புறம் அந்த ரெக்கவரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் ஏஷியன் பெயிண்ட்ஸு விளையாடுது. ஸோ நாளைக்கு மேபி இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்ததுன்னா அவாய்ட் பண்ணுங்கள் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு. இன்கேஸ் நாளைக்கு ஒரு பாசிட்டிவ் கேண்டில் இங்கே ஃபார்ம் பண்ணால் பை பண்ணுங்கள். சப்போஸ் அது ஆகாமல் இந்த இடத்துல நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் பண்ணால் நீங்கள் செல்லும் பண்ணலாம். ஸோ 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பை அபவ் 2795, ஸ்டாப் லாஸ் 2765, டார்கெட் வந்து 2815, 2827 அண்ட் 2857. இன்கேஸ் கீழே பிரேக் ஆச்சு அதாவது 2753 கீழே பிரேக் ஆச்சுன்னா செல் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் 2780 வச்சு, டார்கெட் வந்து 2735, 2723 அண்ட் 2690. இப்போ அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம். பிபிசிஎல்.
ஸோ பிபிசியில் கூட ஒரு அருமையான ஒரு ட்ரெண்ட் லைன் இந்த ஸ்டாக் ரெஸ்பெக்ட் பண்ணுது. மல்டிபிள் அட்டெம்ப்ட் மேட் ஆகிருக்கு. இங்கே பார்க்கலாம் தாராளமாக. இங்கே 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 ஸோ நிறைய தடவை ஆகிருக்கு. ப்ளஸ் இங்கே ஆல்மோஸ்ட் ஒரு பாசிட்டிவ் கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. நாளைக்கு வந்து இங்கே ஒரு மைனர் ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸ் கூட இருக்குது. இதை பிரேக் பண்ணால் நாம் பை பண்ணலாம். ஸோ பை அபவ் 622, ஸ்டாப் லாஸ் 612, டார்கெட் வந்து 629, 634 அண்ட் 641. இப்போ நம்ம அடுத்த ஸ்டாக் நாம் போயிடலாம். ஸோ அடுத்த ஸ்டாக் வந்து சோலா மண்டலம் ஃபைனான்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபைனான்ஸ். இங்கே கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ஒரு பேட்டர்ன் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. இதை வந்து நம்ம இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒன்ஸ் பிரேக் ஆயிடுச்சுன்னா, பிரேக் ஆகி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஆஃப் பிரேக் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம பை பண்ணலாம். ஸோ பை அபவுட் 1280, ஸ்டாப் லாஸ் 1254, டார்கெட் 1293, 1310 அண்ட் 1340. ஸோ இப்போ அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம். சேல் கூட ஒரு அருமையான ஒரு ட்ரெண்ட் லைன் இந்த ஸ்டாக் ரெஸ்பெக்ட் பண்ணுது. நீங்கள் கூட பார்க்கலாம். ஸோ மல்டிபிள் அட்டெம்ப்ட் இங்கே ஆயிருக்கு. பாசிட்டிவ் கேண்டில் இது வரைக்கும் இல்லை. ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு வந்து இந்த லெவல் பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் பண்ணால் நம்ம பை பண்ணலாம். பை அபவ் 158, ஸ்டாப் லாஸ் 155, டார்கெட் வந்து 159, 160, 50 அண்ட் 164. இப்போ நம்ம அடுத்த ஸ்டாக் நாம் பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம 5 ஸ்டாக் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வைங்க. பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை பண்ணுங்கள், பிரேக் டவுன் ஆச்சுன்னா செல் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய முந்தின வீடியோவில் வந்து சில ஸ்டாக்ஸை பற்றி நான் சொல்லியிருந்தேன் இல்லை. ஸோ அதானி சொன்னேன். எனக்கு டைம் ஜாஸ்தியானதுனால ஜஸ்ட் ஓரல் நான் சொல்கிறேன். அதானி வந்து ஒரு செல் கால் கொடுத்துருந்த இந்த லைவ் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 2820க்கு கீழே நான் செல் பண்ண சொன்னேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல் பிரேக் பண்ண உடனே நான் செல் பண்ண சொன்னேன். ஸோ லோ பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கே வந்து 2760, 56 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து ஒரு 66 புள்ளிகள் நம்ம இன்டர்டேயில் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஹெக்கு கூட நான் சொன்னேன் செல் பண்ண சொல்லி. ஸோ ஹெக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ஒரு கால் இது கூட. ஸோ அன்றைக்கே நல்ல ஒரு கீழே வந்தது. கிட்டத்தட்ட 2360 வரைக்கும் இது வந்தது. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா 2315 நம்முடைய தேர்ட் அண்ட் ஃபைனல் டார்கெட்டு இது ஹிட் ஆகிருக்கு. நீங்கள் பார்க்கலாம் தாராளமாக இதில். ஸோ இதுலேயும் ஒரு நல்ல அருமையான ஒரு பாயிண்ட்ஸ், மோர் தென் 50-60 பாயிண்ட்ஸ், அதாவது ரெண்டாவது நாளில் 60 பாயிண்ட்ஸ் கிட்ட நம்ம இதில் பார்த்தோம். ஆல்மோஸ்ட் 70-80 பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கணும் லோவில். அப்புறம் சன் டிவி அன்றைக்கி நம்ம பார்த்தோம். ஸோ அதுவும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது சன் டிவி. ஸோ 612க்கு மேலே நான் 652க்கு மேலே பை பண்ண சொன்னேன். ஸோ இந்த 3 டார்கெட்டை கொடுத்தேன். அன்றைக்கே வந்து 663 வரைக்கும் போச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஹை வந்து 670. ஸோ அல்டிமேட் டார்கெட் வந்து 675 சொன்னேன். பட் அது அன்றைக்கி போல். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து 675 வரைக்கும் போயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 2 நாளில் ஒரு 23-24 பாயிண்ட் நாம் பண்ணிக்கிறோம். அப்புறம் எல்ஐசி கூட அன்றைக்கி நான் செல் பண்ண சொல்லியிருந்தேன். எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ். ஸோ இதில் வந்து 634க்கு கீழே நான் செல் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ இது பிரேக் பண்ண உடனே பாருங்கள் இது வரைக்கும் லோ வந்தது, 618 வரைக்கும் வந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் இதுலேயும் ஒரு 16 பாயிண்ட் நாம் இன்டர்டேலையும் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வித்தியாசப்பட்ட ஸ்டாக்ஸ், வித்தியாசப்பட்ட செக்டர் வந்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு நான் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா பார்த்துட்டு லைக் பண்ண மறக்காதீங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு தடவையும் பார்த்துட்டு லைக் பண்ணும்போது தான் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் மாதிரி அது இருக்கும். ஸோ வரக்கூடிய காலத்தில் இன்னும் அக்யூரேட்டான சில சார்ட்டோ இல்லை பேட்டர்னோ நான் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக இன்டர்நெட் ட்ரேடிங் யாராவது பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இது ஷேர் பண்ணுங்கள்.
And finally, don't forget to subscribe. Thank you for watching.